கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இது மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த காலை பொழுதில் தவக்காலத்தினுடைய 28வது நாளிலே ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற உங்கள் அனைவரோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மனுக்குல வாழ்வுக்கென்று தன் ஏக மைந்தனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட மக்களாக வாழுகிற நாங்கள் பாவம் நிறைந்த மனுமக்கள் மத்தியிலே, இருள் அடைந்த உலகத்திலே வழி தவறி செல்லுகிற மக்களாக இருக்கிறோம். தேவரீர் உம்முடைய காருண்யமும் கருணையும் இரக்கமும் எங்களை தேடி வரவும், நாங்கள் குணமாக்கப்படவும், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும் பாதையை உம்முடைய வசனத்தின் வழியாக கண்டுகொள்ளவும் நீ தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்து உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், கேட்கிற வசனங்கள், பாடுகிற பாடல்கள் அனைத்தும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் எங்களுடைய விசுவாச வாழ்வு பெருக உதவி செய்தரலும். நிறைவு மட்டும் எங்களை நம்முடைய ஆவியின் கருத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 107வது பாடலை பாடுவோம்.
19வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 149வது பக்கம். சங்கீதம் 19. வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியை விவரிக்கிறது. அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் துணி கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போல் இருக்கிறது, பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தரின் பிரமாணம் உத்தமமானது, அது புது உயிர் கொடுக்கிறது. கர்த்தரின் சாட்சியம் நம்பப்படத்தக்கது, அது பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தரின் நியாயத்தீர்ப்புகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு விலகி குற்றமற்றவனாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுக்கு பிரீதியா. ஆமீன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இப்போது எப்போதுமான சதாகாலங்களாக இருக்கிறபடியே. ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. ரோமர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 21 முடிய. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 21 முடிய. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரையும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 46 துவங்கி 52 முடிவுள்ள வசனங்களை படி கேட்கலாம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் பெரிய ஜனக்கூட்டமும் எரிகோவை விட்டு போகும்போது திமேயுவின் மகன் பர்த்திமேயு என்னும் கண் தெரியாத பிச்சைக்காரன் ஒருவன் வழியோரமாய் உட்கார்ந்திருந்தான். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டு கொண்டிருந்தான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் குருடனை அழைத்து, தைரியமாயிரு, எழுந்திரு,
அவர் உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவினிடம் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு குருடன், ரபுனி, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனிடம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே அவருக்கு பின் சென்றான் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை முறைமையின்படி நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொதிப்பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது வசதி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரை நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இது காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு குருடன், ரபுனி, நான் பார்வையிட வேண்டும் என்றான் என்பதை. தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இது காலை வேளையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க எங்கள் கண்களை திறந்தருளும். விசுவாசம் பெருக ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து தாரும். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற ஆற்றல் உம்முடைய ஆவின் வழியாக எங்களுக்கு தாரும். தூய ஆவியானவர் வழியாக கடவுள் உம்மை பின்பற்றுகிற மக்களாய் வாழ எங்களை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பார்வையடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பார்வையை பெற்றுக்கொள்கிறோம், பார்வையடைய விரும்புகிறோம்? பார்வை என்று சொன்னால் என்ன? விஞ்ஞான ரீதியாக நான் பார்க்கிற பொழுது பார்வை என்று சொல்லுகிற பொழுது கண்களால் பார்க்கிறது அல்ல பார்வை. நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம், அல்லது ஒரு கலரை பார்க்கிறோம், பார்த்த உடனேயே கண்கள் அதை மூளைக்கு அனுப்புகிறது. மூளை அது என்ன என்பதை பதிவு செய்து நமக்கு அறிவிக்கிறது. நமக்கு ஒரு கலரை பார்க்கிறோம், பார்த்த உடனே மூளை சொல்கிறது இது சிகப்பு. எப்படி இது சிகப்பு என்று தெரிகிறது? ஏற்கனவே நாம் நம்முடைய மூளையிலே இந்த கலர் சிகப்பு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ யானையை பார்க்கிறோம், பார்த்த உடனே இது யானை என்று நம்முடைய மூளை உடனே சொல்லுகிறது. எப்படி? யானையை குறித்த அறிவு மூளைக்கு இருக்கிறது. நாம் திடீரென்று பார்க்கிறோம், நாம் இதுவரையே பார்த்திராத ஒரு பொருள், பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியம், இது என்ன என்று நாம் கேள்வி காரணம் அதை குறித்து நமக்கு தெரியாது. அருமையானவர்களே, பார்வை என்பது பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறது தான் உண்மையான பார்வை. ஒரு பொருளை அல்லது ஒன்றை நாம் புரிந்து கொள்வதற்கு பார்வை வேண்டும் என்பது அவசியமல்ல. நமக்கு காக்கா கரைகிற சத்தம் கேட்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். உடனே நம்முடைய மூளை அது சத்தத்தை கேட்டு இது காக்கா என்று ரெக்கக்னைஸ் பண்ணும். நம்முடைய யாராவதுடைய சத்தத்தை நாம் கேட்கிற பொழுதே இது யார் என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும். கண்களை மூடி தொடுவதனாலே நாம் நம்முடைய உணர்விலே இது இது என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பார்வை அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மேல் இருக்கிற நம்பிக்கை தெளிவு பெறுவதற்கு இந்த பகுதியில் 3 காரியங்கள் நமக்கு முன்பாக பாடமாக வைக்கப்படுகிறது. ஒன்று விசுவாசம், 2வது பொறுமை, 3வது இயேசுவின் கருணை. விசுவாசம். எபிரேயர் ஆசிரியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, விசுவாசம் என்பது காணப்படாததை குறித்த நிச்சயம். விசுவாசம்
அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, காண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எரிகோ வீதியிலே பயணிக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பர்த்திமியோன் மகன் திமியோன் அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு போகிறார் என்பதை கேள்விப்படுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மனிதன் கேட்கிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, ரபினி, நான் பார்வையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இது தவ காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறோம்? நம்முடைய பார்வை அடைய விரும்புகிறோம். அது என்ன பார்வை? விசுவாச சார்ந்த பார்வை. விசுவாசத்தினாலே ஆண்டவரை காணுகின்ற, கேட்கின்ற ஒரு பார்வை வேண்டும். அது கடவுளை குறித்து கேள்விப்படுகிறதுனாலே நமக்கு வருகிறது. அதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிற விசுவாசம் எப்படி வருகிறது? கடவுளை குறித்து கேள்விப்படுகிறது. யார் கடவுளை குறித்து கேள்விப்படுவார்? எவருக்கு அறிவிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கேள்விப்படுவார்கள். கேள்விப்படுகிறவர்கள் அறிவார்கள், அறிந்து விசுவாசம் வைப்பார்கள். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அறியாமையில் இருந்தார்கள், மூட நம்பிக்கையில், பழக்க வழக்கங்களில் இருந்தார்கள். ஆனால் மிஷனரிகள் வழியாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டார்கள். தங்கள் வாழ்விலே ஒரு புதிய பார்வை அவர்கள் பெற்றார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கப்பட விரும்புகிறார். அதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்க வேண்டியது, முதலாவது நாம் நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற தேவையை நாம் உணர வேண்டும். நான் பார்வை இழந்தவன், பார்வையற்றவன், அல்லது ஆண்டவரை குறித்த தெளிவான அறிவு இல்லாதவன் என்கிற உணர்வு, நம்முடைய குறைகள், நம்முடைய பலகீனங்கள் அல்லது நம்முடைய பாவங்கள், இதை குறித்த உணர்வு நமக்கு வருகிற பொழுதுதான் கேட்கிற வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 10ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவை ஏற்படுகிற பொழுது வசனம் நமக்குள் கிரியை செய்கிறது. அது நமக்கு ஆண்டவரை குறித்த விசுவாசத்தை பெருகச் செய்கிறது, விசுவாச பார்வையை நமக்கு தருகிறது. கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு தேவை ஏற்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை, நான் பலகீனமானவன், நான் பார்வையடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் தெளிவு பெற வேண்டும் என்கிற தேவை இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனநிலை, நான் சரிதான், நான் செய்வதெல்லாம் சரிதான், எனக்கு தேவையில்லை, எனக்கு குறை இல்லை, நான் எ பர்ஃபெக்ட் மேன், நான் சரியான மனிதன், என்னுடைய பார்வையிலே மற்றவர்கள் தான் குறையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நான் பார்வையடைய வேண்டும், நான் தெளிவு பெற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு எழுகிறதில்லை. ஆகவே முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, பர்த்திமியை போல ஆண்டவருக்கு சமூகத்தில் பார்வையற்றிருக்கிறோம் என்கிற உணர்வோடு பார்வையடைய நாம் நம்முடைய பலகீனங்களை உணரச் செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய பலகீனங்களை நாம் உணரச் செய்கிற பொழுது நாம் கேள்விப்படுகிற வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அழைக்கிற விசுவாசத்தை நமக்கு தருகிறது. தாவீதின் குமாரனே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகிற அந்த விசுவாச வார்த்தைகள் பாருங்கள், அது எளிமையாக வருகிறதில்லை. இயேசுவை அழைக்கிற, இயேசுவை கூப்பிடுகிற, இயேசுவை நின்று திருப்பி பார்க்க செய்கிற, இயேசுவை தம்மிடத்தில் அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய பலகீனங்களை உணர்ந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருகிறது. அது பரிசேயனுடைய ஜெபத்தை போன்றதல்ல. ஆயக்காரன் பாவியாகி என்மேல் இறங்கும் என்று சொன்ன பொழுது அவனல்ல இவன் நீதிமானாய். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆயக்காரனை போல ஆண்டவரை நம்முடைய யதார்த்தத்தை உணர்ந்து கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவ்வளவு
நெரிச்சல் கூட்டம், அதன் மத்தியிலும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்பது அது ஒரு வெறும் கூச்சலாக மாத்திரமல்ல, அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாக ஒரு நம்பிக்கையின் உணர்வாக ஆண்டவருக்கு கேட்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கர் குறிப்பிடுகிறதை, மோசேயின் வசனங்களை ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிற பொழுது, ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள், கடவுளை குறித்து கேளாதவர்கள் எல்லாரும் ஆண்டவரை குறித்து அறிந்தார்கள், விசுவாசித்தார்கள். என் ஜனமோ அவர்கள் அறிந்தார்கள், கேட்டார்கள், ஆனாலும் உணர்வில்லாமல் போனார்கள். ஆகவே நான் என் கையை அவர்கள் மேல் நீட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுமாதிரி இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் நம்முடைய விசுவாசம் இயேசுவை அழைக்கும்படி, இயேசுவை கண்டுகொள்ளும்படி உறுதியாக இருக்கிறதா? இடையூறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பேசாதே, சத்தம் போடாதே, அமைதியாயிரு என்கிற புறக்கணிப்புகள், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அது நம்மை பார்வை இழக்க அல்ல, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பலகீனங்கள் அல்லது அவமானங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடைகள், இதையெல்லாம் மீறி செல்லக்கூடிய விசுவாச பார்வையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவை அழைக்கிற விசுவாசம் எந்த தடைகளையும் மீறுகிற உறுதியை நமக்கு தருகிறது. அவர்கள் சொல்லுகிற பொழுது பாருங்கள், அவன் முன்னிலும் அதிகமாய், உரத்த சத்தமாய், இன்னும் அதிகமாய் உற்சாகத்தோடு கூப்பிட்டு கொண்டே இருந்தான் என்று சொல்லுகிறார். இயேசு திரும்பி பார்க்கும் வரை, இயேசு தன்னை சந்திக்கும் வரை, தான் பார்வை அடையும் வரை அவன் தன்னுடைய விசுவாசத்திலே எள்ளளவும் குறைந்து விடவில்லை. ஒரு விதத்திலே நான் பார்க்கிற பொழுது, யார் பார்வை இழந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், திரளாய் கூடியிருக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, அவனை பார்த்து பேசாதே, அமைதியாக இருக்கிறவர்கள் என்று சொன்னவர்கள் தான் பார்வை இழந்தவர்களை தவிர பர்த்திமேயு அல்ல. அவனுக்கு விசுவாசத்தில், அவனுடைய நம்பிக்கையில், அவனுடைய உறுதியிலே அவனுக்கு தெளிவு இருந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறுத்துவதற்கு, இயேசுவை பின்திருப்பி பார்ப்பதற்கு, இயேசுவின் இடத்திலே தன்னை அழைத்து வருவதற்கு அந்த உறுதியான விசுவாச பார்வை அவனுக்கு இருந்தது. அவர் சொல்லுகிற, எழுந்திரு, குரு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு ஆண்டவரை சந்திக்க அழைக்கப்படுகிறான். அதுபோல இன்றைக்கும் ஆண்டவர் தவக்காலத்தில் அவர் சிலுவையில் இருந்து கொண்டு நம்மை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சிலுவை நண்டையில், அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வரும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறதா? அல்லது இந்த உலகத்தின் இரைச்சல்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற தடைகள், இவைகளெல்லாம் இயேசு நம்மை அழைக்கிறார், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்கக்கூடாதபடி நம்முடைய விசுவாச கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அவன் தன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு இயேசு அழைக்கப்பட்ட பொழுது இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறான். இன்றைக்கு இது தவக்காலமும் நம்முடைய பாவ பழைய வாழ்வை களைந்து விட்டு கிறிஸ்துவிலே புதுப்பிக்கப்படுகிற, விசுவாசத்திலே பெருகிடச் செய்கிற, நம்பிக்கையிலே உறுதி செய்யப்படுகிற ஒரு புதிய வாழ்வை நமக்கு தருகிறார். ஆகவே நம்முடைய வேண்டுகோள், நம்முடைய விருப்பம் சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது, ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்பதை மட்டுமே இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் காயப்பட்ட கிறிஸ்துவை நான் காண வேண்டும், எனக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரம் முழுவதும் காயங்களை ஏற்ற அந்த கிறிஸ்துவை நான் காணுகிற பாக்கியம் எனக்கு தாரும். ஆகவே தான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து மற்றவர்களைப் போல சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உன் விசுவாசம் உன்னை குணமாக்குகிறது. அருமையானவர்களே, அவன் பார்வையடைவதற்கு ஆண்டவருடைய அருண் செயல் அல்ல, அவன் கடவுளிடத்தில் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை அவனை பார்வையடைய செய்தது. இன்றைக்கு ஆண்டவரே நான் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிற நான், ஆண்டவரை காண வாஞ்சித்து அவரை ஆராதிக்கிற நான், அவருடைய சமூகத்தில்
ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி அவருடைய சத்தங்களை கேட்கிற நாம் நம்முடைய கண்களை திறந்து பார்வையடைந்தவர்களாய் நமக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை காண முடிகிறதா? அந்த இயேசு ஒருபொழுதும் அழகானவர் அல்ல. அந்த இயேசு எப்பொழுதும் உயர்குலத்தோரும் அல்ல. நாம் காண விரும்புகிற கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அடைக்கப்பட்டவர். ஏழை எளியவர்களோடு தன்னை அடையாளப்படுத்துகிறவர். பசியோடு, வஸ்திரமில்லாமல், சிறைப்பட்டு, காயப்பட்டு, வேதனையோடு இருக்கிற கிறிஸ்துவை நம்முடைய விசுவாச கண்களினாலே காணுகிற பொழுது வசனம் 52 சொல்கிறது, அவன் பார்வையடைந்தவனாய் அவரை பின்பற்றினான். அருமையானவர்களே, அந்த கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றுகிற வாழ்க்கை, செல்வத்திற்காக, வசதி வாய்ப்புகளுக்காக பின்பற்றுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவின் பாடுகளினூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடினமான தருணங்களிலும் நம்மை அடையாளப்படுத்துகிற, தம்மை நம்முடைய மீட்பராக அடையாளப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவை நாம் காண நம்முடைய தேவையை நாம் உணர்வோம். உளமாற இயேசுவே இறங்கும் என்று சொல்லி நாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா தடைகளையும் களைந்து பாவ பழைய வாழ்க்கை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு பார்வை தெளிவோடு ஒவ்வொரு நாளும் நடக்க தூய ஆவியானவர் இந்த வசன வழியாக நம் ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 567வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, பர்த்திமையே போல பிரபுனி நான் பார்வையிட வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும்.
விசுவாசத்தோடு தடைகளை மேற்கொண்டு எங்கள் பார்வையிலே தெளிவு பெற தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சி கூப்பிடுகிற மக்களாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் இருக்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரை கண்டுகொள்ள, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, எங்களை குணமாக்குகிற, எங்கள் தேவைகளை சந்திக்க எங்கள் கண்முன் இருக்கிற எங்கள் ஆண்டவரை கண்டு கேட்டு உணர்ந்து கொள்ள எங்கள் விசுவாச கண்களை திறக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக காயப்பட்ட கிறிஸ்துவை கண்டு, எங்களுக்காக சிலுவையை சுமந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த தவக்காலத்திலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனத்தினாலே வழிநடத்தப்பட அருள்தான். இந்த நாளில் காலை பொழுதிலும் நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் யாவரோடு இப்படி கிருபை தங்கியிருக்கட்டும். தூர இடங்களிலே இருந்து கொண்டு வெளியூர்களிலே வசிக்கிற குடும்பங்கள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளே, தங்கள் பலகீனங்களை உணர்ந்து தாங்கள் குணமாக்கப்பட வேண்டும், இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் சிலுவையிலே பொழியப்பட்ட அபரிமிதமான அன்பை கண்டு உணர்ந்து வாழுகிற பாக்கியத்தை தாரும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பலகீனப்பட்டிருக்கிற மக்களை சந்தியும், சௌக்கியத்தை தாரும். பிள்ளைகள் தேர்வு காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும். கை குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வயோதிக பெற்றோர்களையும் ஆண்டவர் நீர் தாங்கும். பல்வேறு தேவைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தள்ளும். வேலைவாய்ப்பு, திருமண காரியங்கள், உயர்கல்வி அனைத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி தருகிற புதிய வருடம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். வளைகுடா பகுதியில் இருக்கின்ற பதத்தமான சூழல்கள், அது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், சேதங்கள் இவையெல்லாம் கர்த்தர் அறிகிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஆண்டவரே யுத்த மேகங்கள் எல்லாம் அமைதியை திரும்பும்படி ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும். அதன் வழியாக மக்கள் அச்சமின்றி தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடருவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தாரும். வளைகுடா பகுதியிலே அமைதி நிலவ ஆண்டவரே விரைவாக அமைதி நிலவ கடவுள் நீர் ஆண்டவரே தேச தலைவர்கள் உள்ளங்களிலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் திருச்சபை திருப்பணிகளை, ஆராதனைகளை, விசேஷமாக இந்த தவக்கால கூடுகைகளை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தாரும். கிறிஸ்து எங்களுக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து வாழ கிருபை செய்யும். குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தபரமண்டலத்திலே செய்யப்படுவது போல வினை செய்யப்படுவதாக. அன்றே வேண்டியங்களாக அடுத்த எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீபரித்துக் கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அனுநயிக்க வழிநடத்தலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சகல உபங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.